சமீபத்தில் வெளியான கூலி திரைப்படத்தில் கிளைமாக்ஸுக்கு கொஞ்சம் முன்னதாக ரஜினிகாந்தின் நண்பராக காளிசன் என்கிற கதாபாத்திரத்தில் அதிரடி என்ட்ரி கொடுத்தவர் கன்னட நடிகர் உபேந்திரா. இவர் நடிகர் மட்டுமல்ல, ஒரு இயக்குனரும் கூட. தொடர்ந்து படங்களை ஒரு பக்கம் இயக்கிக் கொண்டு இன்னொரு பக்கம் பிஸியாக நடித்தும் வருகிறார். கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு விஷால் நடித்த சத்தியம் படத்தில் நடித்த இவர் அதன் பிறகு தமிழில் இப்போது கூலி படத்தில் தான் நடித்துள்ளார். இன்னொரு பக்கம் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பூவெல்லாம் முன்வாசம் படத்தை தொடர்ந்து மீண்டும் எழில் டைரக்ஷனில் ராஜா என்கிற படத்தில் அஜித் நடித்தார் இல்லையா? நடிகர் வடிவேலுவும் அஜித்தும் இணைந்து நடித்த ஒரே படம் இதுதான். இந்த படத்தில் கதாநாயகிகளாக பிரியங்கா திரிவேதி மற்றும் ஜோதிகா நடித்திருந்தனர். இந்த பிரியங்கா திரிவேதி கன்னடத்தில் இருந்து தமிழுக்கு வந்து நடித்தார். தமிழில் ஒரு சில படங்களில் தான் நடித்துள்ளார். இந்த நிலையில் இந்த பிரியங்கா திரிவேதி மற்றும் இயக்குனரும் நடிகருமான உபேந்திரா இருவருக்கும் ஒரே நேரத்தில் பிரச்சனை ஒரே மாதிரியாக வந்து சேர்ந்திருக்கிறது. இன்னும் பல பேருக்கு தெரிந்திருக்காது இவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்கிற விஷயம். சமீபத்தில் இவர்கள் இருவரது மொபைல் போன்களும் சில மர்ம நபர்களால் ஹேக்கிங் செய்யப்பட்டன. ஒட்டு கேட்பது என்றால் அது வேறு பிரச்சனை. ஆனால் போனை ஹேக் செய்த மர்ம நபர்கள் அதில் உள்ள கான்டாக்ட் லிஸ்டை எடுத்து அதில் இருக்கும் சிலருக்கு இவர்கள் மெசேஜ் அனுப்புவது போல அனுப்பி, அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது, 20,000 அனுப்புங்கள், 30,000 அனுப்புங்கள், சில மணி நேரங்களில் உங்களுக்கு திருப்பி அனுப்பி விடுகிறோம் என்று கூறி புதிதாக ஒரு UPI நம்பரை கொடுத்து அந்த எண்ணுக்கு பணம் அனுப்ப சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இது குறித்து ஒரு சிலர் சந்தேகப்பட்டு உடனடியாக உபேந்திராவுக்கும் பிரியங்கா திரிவேதிக்கும் வேறு விதமாக தொடர்பு கொண்டு, இப்படி உங்கள் மொபைலில் இருந்து பணம் கேட்டு மெசேஜ் வந்திருக்கிறது, அது நீங்கள் தானா என எங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது, உங்களுக்கு போன் போட்டாலும் லைன் கிடைக்கவில்லை என்று நேரிலும் வேறு சில வழிகளிலும் இந்த தகவலை தெரிவித்ததும் கணவன் மனைவி இருவருமே அதிர்ச்சி அடைந்து விட்டனர். உடனடியாக அவர்களும் தங்களது போன் மூலமாக யாருக்கு கால் செய்தாலும் அது செல்லவில்லை. அப்போதுதான் அவர்களுக்கு தங்கள் போன் ஹேக் செய்யப்பட்ட விவரமே தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவருமே தங்களது இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலமாக, இப்படி எங்கள் இருவரின் மொபைல் போன்களும் ஹேக் செய்யப்பட்டுள்ளது, அதனால் தயவு செய்து இதுபோல பணம் கேட்கும் மெசேஜ் வந்தாலோ அல்லது வேறு ஏதாவது தவறான மெசேஜ் வந்தாலோ அதை பொருட்படுத்த வேண்டாம், பணம் அனுப்ப வேண்டாம், எங்கள் மொபைல் போன் ஹேக்கிங் சரி செய்யப்பட்டு மீட்கப்பட்ட பிறகு நாங்களே தொடர்பு கொண்டு அந்த தகவலை உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறோம், அதுவரை இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அந்த வீடியோவில் கூறியிருக்கிறார்கள். சைபர் கிரைமிடம் இது குறித்து புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரே வீட்டில் கணவன் மனைவி இருவரின் போன்களும், அதுவும் நட்சத்திர தம்பதியான இருவரின் செல்போன்களும் ஹேக் செய்யப்பட்ட சம்பவம் கன்னட திரையுலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.